السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل. ألا إن سلعة الله غالية. ألا إن سلعة الله الجنة. أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு உலகத்தில் மனிதர்களுக்கு 1000 கடமைகளை வைக்கல, 500 கடமைகளை வைக்கல, 100 கடமைகளை வைக்கல, 5 கடமைகளை வைக்கல. ரபுல் ஆலமீன் மனிதர்களுக்கு உலகத்தில் வைத்திருக்கிறது 2 கடமை தான். அதில் ஒன்று ஹுகூக்குல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு அடியான் அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய கடமை. 2வது ஹுகூக்குல் இபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அடியான் அல்லாஹுடைய ஏனைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, மனிதர்களுக்கு அல்லாஹ் 2 கடமைகள் தான் வச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி மௌத்துடைய நேரத்தில், கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் முழு உம்மத்துக்கும் இந்த 2 கடமைகளை 2 வார்த்தைகளால், 2 சென்டென்ஸ்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதில் முதலாவது தான் கடைசி சக்கராத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் யா உம்மதி யா உம்மதி அஸ்ஸலா வமா மலகத் ஐமானுக்கும். என்னுடைய உம்மத்தார்களே, மனிதர்களே, அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையை பற்றி பிடிச்சுக்கோங்கோ என்பதாக சொன்னார். தொழுகையை பற்றி பிடிச்சுக்கோங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த தொழுகை என்று சொல்றது ரசூலை எதை இண்டிகேட் பண்றாங்கன்றா அது ஹுகூக்குல்லாஹ். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஆக முக்கியமான ஒரு கடமை தான் ஹுகூக்குல்லாஹ். தொழுகையை சரியா பற்றி பிடிச்சு கொண்டான் என்றா அவன் ஹுகூக்குல்லாவுடைய ஏனைய விஷயங்கள்ல கவலைப்படவே தேவையில்லை. ஏன்?
தொழுகை யாருடைய சீரோ அவனுடைய முழு வாழ்க்கையும் சீர்தான். கியாமத்துடைய நாள் அரிசி வெந்திருக்குதா என்று நாங்கள் உலகத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் 2 சட்டியில் ஒரு சட்டி எடுத்து நெசுக்கி பார்க்க மாட்டோம். 1 மணி 2 மணி நெசுக்கி வெந்திருக்குது என்று சொல்லுவோம். அத மாதிரி ரப்புல் ஆலமீன் கியாமத்துடைய நாள் ஒரு அடியாண்ட ஹுகூக்குல்லாஹ் சரியா இருக்குதான்னு பார்க்கறதுக்கு அந்த அரிசி எடுக்கிறத போல தொழுகை எடுத்து பார்த்து தொழுகை சரியா அவனுடைய முழு ஹுகூக்குல்லாவும் சரிதான். எனவே சக்கராத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹுகூக்குல்லாஹ் அது எம்பசைஸ் பண்ணினது தொழுகையை வச்சு. எனவே நானும் நீங்களும் நியத்தை வச்சுக்கொள்வோம், மௌத்து வர காட்டியும் எந்த நிலைமையிலையும் தொழுகை அதை விடவே மாட்டோம். இது ஹுகூக்குல்லாஹ். சஹாபாக்கள் இதை எடுத்து காட்டினாங்க. கடைசி சக்கராத்துடைய நேரங்கள்லையும் கடைசி வாழ்க்கையுடைய கடைசி நிமிடங்கள்லையும் சஹாபாக்கள் இந்த ஹுகூக்குல்லாஹுடைய விஷயத்தை எடுத்து காட்டினாங்க. அதுக்குரிய சம்பவங்கள் ஏராளம், ஆனா அதுக்குரிய தலையங்கம் இல்லை இன்றைக்கு. 2வது ஹுகூக்குல் இபாத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி சக்கராத்துடைய நேரத்துல வமா மலகத் ஐமானுக்கும் வமா மலகத் ஐமானுக்கும் உங்களோட வழக்கரங்கள் சொந்தமாக்கின அடிமைகளோட விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உம்மா வாப்பாட விஷயத்துல அல்லாஹ்வை பயந்துக்கோங்க இல்ல. உங்களோட மனைவி உடைய விஷயத்துல அல்லாஹ்வை பயந்துக்கோங்க இல்ல. உங்களோட பிள்ளைகளோட விஷயத்துல அல்லாஹ்வை பயந்துக்கோங்க இல்ல. உங்களோட நேபர்ஸ் விஷயத்துல அல்லாஹ்வை பயந்துக்கோங்க இல்ல. சொன்ன உதாரணம் இருக்குது அடிமைகளோட விஷயத்துல. அடிமை என்று சொன்னா ஸ்லேவ். இந்த காலத்துல ஸ்லேவரியே இல்லை உலகத்துல. ஸ்லேவ் என்று சொன்னா ஒரு வியாபார பொருளை போலதான் உலகம் பாவிச்சு கொண்டு இருந்துச்சு. வாங்கலும் விற்கலும் ஒரு வியாபார பொருளை போல. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களோட உள்ளத்துல வியாபார பொருளை போல இக்னோர் பண்ணி கணக்கே இல்லாம மிருகங்களை விட மோசமாக கவனிச்ச அந்த ஸ்லேவ்ஸ் உடைய விஷயத்துல, அடிமைகளுடைய விஷயத்துல சக்கராத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ்வை பயந்துக்கோங்கோ என்பதா. அடிமைட விஷயத்திலே அல்லாஹ் பயந்து கொள்ளணும் என்றா உம்மா வாப்பட விஷயத்துல சுமயோசிங்க பார்ப்போம். அடிமைட விஷயத்திலே ரசூலுல்லாஹ் சக்கராத்துல சொல்றாங்க. எனவே ஒரு மனிதன் வீட்டுல உள்ள வேலைக்காரியோட விஷயத்துல இல்ல. வேலைக்காரி அடிமையா இல்ல, வேலைக்காரி அடிமை இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வேலைக்காரியோட விஷயத்திலே என்றா அப்ப யோசிங்க. அடிமைட விஷயத்துல அல்லாஹ்வை பயந்துக்கோங்க என்று சொன்னா வேலைக்காரி, உம்மா வாப்பா, சகோதரர்கள் எவ்வளவு அல்லாஹ்வை பயந்து கொள்ளும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாம் என்று வரக்கூடிய நேரத்துல இந்த ஹுகூக்குல்லாஹ் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பன்மடங்கு ஹுகூக்குல் இபாதுடைய விஷயத்துல இஸ்லாம் ரொம்ப எம்பசைஸ் பண்ணும். மார்க்கத்துடைய கடமைகள் 100% என்று வச்சா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா ஹுகூக்குல்லாஹ் இருக்கிறதே ஒரு 10% கூடினா 15%, அதை விட கூடினா ஒரு 20% என்று சொல்லலாம். ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 80%, 85%, 90% இருக்கிறது ஹுகூக்குல் இபாத் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹுகூக்குல்லாஹுடைய விஷயத்துல குறைபாடுகள் நடந்துட்டேன்டா அல்லாஹ்வோட ஒரு டீல் ஒன்று செஞ்சு கொள்ளலாம் என்ற நல்லெண்ணம் இருக்குது. என்ற அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன். அவன் கிட்ட போய்த்து யா அல்லாஹ் இவ்வளவு காலம் தொலை இல்லை ரப்பே என்னை மன்னிச்சுடு யா அல்லாஹ்னு கேட்டா அவன் ரெடியா இருக்கிறான் மன்னிக்கிறது. எப்படா வாரா என்றது பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனா ஹுகூக்குல் இபாத் இருக்குதே, உம்மா வாப்பா, சகோதர சகோதரிகள், குடும்பங்கள், அயல் வீட்டுக்காரர், மிருகங்கள், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுல குறைபாடு செய்யறது இருக்குதே, இதுல குறைபாடு செய்வதன் மூலமாக மன்னிப்பு ரப்பு தாரத்துக்கு முன்னால ஏனைய படைப்புகள் யாருக்கு என்னையால் அநியாயம் நடந்திருக்குதோ அவர்களுடைய மன்னிப்பு அல்லாஹ் ஒரு கண்டிஷனாக வச்சிருக்கிறார். எனவே ஹுகூக்குல் இபாத் இருக்குது, ரப்புல் ஆலமீன் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸை இஸ்லாத்தில் வச்சிருக்கிறார். அது சுட்டிதான் ஆச்சரியமான சம்பவம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நான் சொல்லக்கூடிய முறையில் யோசிச்சு பாருங்க. எப்படி தன்னுடைய முழு வாழ்க்கையை விபச்சாரத்தில் கழிச்ச ஒரு பெண், எடல்ட்ரியில தான் காலம், நன்மைண்டா என்னென்றே தெரியாத பொம்புல, நன்மைண்டா என்னென்றே தெரியாத பொம்புல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரோட்ல நடக்கிறா, ஒரு நாய் நாக்க வெளியே போட்டுக்கொண்டு தாகத்துல சாவ போகுது. எனவே இவன் என்ன செஞ்சா, அவட பூட்ஸை கழட்டினா
கிணத்துல போட்டா தண்ணி எடுத்தா நாய்க்கு தண்ணியை கொடுத்தா அவ்வளவுதான். யா அல்லாஹ், நான் என் வாழ்க்கைய விபச்சாரத்திலேயே கழிக்கிறேன் ரப்பேனே, மன்னிச்சிடியா அல்லா என்று தௌபா செய்யவே இல்லை, தௌபா செய்யற சிந்தனையும் இல்லை. ஹதீஸ்ல வரவே இல்லையா அவ தௌபா செஞ்சதாக. அந்த சாவ போற நாய்க்கு தண்ணி கொடுத்தோடனே ரப்புல் ஆலமீன், ஜினா என்றது ஹுகூக்குல்லாவோட சம்பந்தப்பட்ட பாவம். நல்ல விளங்கிக்கோங்க. சிலவங்க நினைப்பாங்க அது ஹுகூக்குல் இபாத் என்று. இல்ல, ஹுகூக்குல்லாவோட சம்பந்தப்பட்ட பாவம். ரப்புல் ஆலமீன் அவட வாழ்க்கையில செஞ்ச எல்லா ஜினாக்கள் அல்லாஹ் மன்னிச்சிட்டான், தௌபா இல்லாம. ஏன்? நாய்க்கு தண்ணி கொடுத்த சுட்டி. நாய்க்கு தண்ணி கொடுத்து, அதுவும் நாய், பூனை அல்ல, நாய். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது ஹுகூக்குல்லாஹ் என்று வரக்கூடிய நேரத்தில், ஹுகூக்குல் இபாத் என்று வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். அதே சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ் தான். தன்னுடைய காலத்தை இபாதத்திலே கழிச்ச பெண்மணி அவ ஹுகூக்குல்லாஹ்ல டாப் கிளாஸ்ல இருக்கிறா. ஆனா அவன் நரகத்துக்கு போறா. ஏன் காரணம்? ஒரு பூனை, அந்த பூனைய கெட்டி வச்சு தின்ன கொடுக்கவும் இல்லை, அவுத்து தின்ன அனுப்பவும் இல்லை. எனவே அவட முழு வாழ்க்கையில ஹுகூக்குல்லாஹ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறா. ரப்புல் ஆலமீன் அதை கணக்கெடுக்கல, ஒரு பூனைய சாவடிச்சாயே நரகத்துக்கு போ என்று அல்லாஹ் அனுப்பினார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் ஏன் இந்த முறையில சொல்றேன் என்றா, இஸ்லாத்துல ஹுகூக்குல்லாஹ்வை விட ஹுகூக்குல் இபாத் என்று வரக்கூடிய நேரத்துல ரப்புல் ஆலமீனுடைய கவனம் கூடிய இருக்குது. அவன் விஷயத்தை அவன் விட்டு கொடுப்பான். ஆனாலும் அவனுடைய ஏனைய படைப்புகளுடைய விஷயம் என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரோசமானவன். அல்லாஹ் எங்களுக்கிட்டால் எதிர்பார்க்கிறது, யாருக்கு அநியாயம் செஞ்சாயோ அவர்களிடத்தில் நீங்க மன்னிப்பு கேட்டுட்டே வாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ப எங்களுக்குரிய கேள்வி என்ன? நாங்க இருக்கிற ரமதானுடைய மாதம். இந்த ரமதானுடைய மாதம் நானும் நீங்களும் ஒரு மிஸ்கன்செப்ஷன்ல இருக்கிறோம். என்ன மிஸ்கன்செப்ஷன்? நானும் நீங்களும் நினைக்கிறோம் ரமதான் என்றா ஹுகூக்குல்லா மட்டும்தான் என்று. தராவீஹ பத்தி, கியாமுல் லைல பத்தி, உம்ராவை பத்தி, இப்படிதான் எங்களோட ஃபிக்ர் எல்லாமே இருக்குதே தவிர ஹுகூக்குல் இபாதுடைய விஷயத்துல நானும் நீங்களும் எவ்வளவு கவனம் செலுத்திருக்கிறோம் இந்த ரமதான்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹ் கபூல் செய்யறதாக இருந்தால் அந்த மனிதன் ஹுகூக்குல்லாஹுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறானோ அதே மாதிரி ஹுகூக்குல் இபாதுடைய விஷயத்துல கவனம் செலுத்துறது ஆக முக்கியம். இஸ்லாம் அதை எதிர்பார்க்குது. எனவே ரமதானுடைய மாதம் என்று வரக்கூடிய நேரத்தில் ஷஹரு சபர், இது பொறுமையுடைய மாதம். ஷஹருல் முவாசாத், இது ஒத்துமையுடைய மாதம், சமாதானத்துடைய மாதம், விட்டு கொடுப்புடைய மாதம். ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த பெயர்களை வச்சிருக்கிறான் என்றா, ரமதான் என்று சொல்றது வெறும் ஹுகூக்குல்லாஹுடைய மாதம் மாத்திரம் அல்ல, ஹுகூக்குல் இபாதுக்குரிய மாதம் இந்த ரமதான் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு பலகீனமான ஹதீஸ். ஆனாலும் முஹத்திஸூன்கள் அதிகமானவர்கள் அது பல அமைப்புல அந்த ஹதீஸ் வந்திருக்கிறதின் காரணமாக அந்த ஹதீஸை நரேட் பண்ணலாம் என்பதாக சொல்றாங்க. அது என்ன? லைலத்துல் கத்ருடைய இரவேல முடிஞ்சதுக்கு போறோம். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சந்திக்க வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, ஜிப்ரீல், நேத்து லைலத்துல் கத்ருல அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் என்பதாக கேட்கிறான். அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான்? ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அதிகமான மக்களை மன்னிச்சிட்டான், அதிகமான மக்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரிவாயத்தில் வருவதா இல்லையா? வலில்லாஹி அஸ்ஸ வஜல் ஃபீ குல்லி யௌமின் மின் ஷஹரி ரமதான் இந்தல் இஃப்தார் அல்ஃபி அதீகின். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரத்தில் 1 மில்லியன் மக்களை மன்னிக்கிறார். 1 மில்லியன். சும்மா யோசிங்க. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், 30 நாட்களுக்கு 30 மில்லியன். 30 நாட்களுக்கு 30 மில்லியன். கடைசி நாள் இன்னொரு 30 மில்லியன், 60 மில்லியன் மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஃப்தாருடைய நேரத்தில் மட்டும் மன்னிக்கிறான். சும்மா யோசிங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அப்ப லைலத்துல் கத்ர்ல சஹருடைய நேரத்துல ஏனைய நேரங்கள்ல எவ்வளவு மன்னிக்கிறானா இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அதை சொல்லிட்டு முடிக்கல.
சொன்னாங்க அல்லாஹ் அதிகமான மக்களை மன்னிச்சுட்டான் லைலத்துல் கத்ர்ல, ஆனா 4 பேரை தவிர என்பதாக சொன்னாங்க. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் துடிப்போட கேட்குறாங்க, லைலத்துல் கத்ர்ல 4 பேருக்கு மன்னிப்பு இல்லையா? யார் யார் ரசூலல்லாஹ்? முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முதுமினு ஹம்ரின், யார் வைன், யார் போதை பொருட்கள் போதை வஸ்துக்களை கன்சியூம் பண்றத விடுறதுக்கு தயார் இல்லையோ, தௌபா செய்யறதுக்கு தயார் இல்லையோ, லைலத்துல் கத்ர்ல அந்த பாவிக்கு மன்னிப்பு இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுக்கு பின்னால அடுத்த 3 இது மட்டும்தான் ஹுகூகுல்லாஹ். அடுத்த 3 லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பு இல்லாத அடுத்த 3 பேர் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆகுன் லிவாலிதை, யார் தன்னுடைய தாய் தந்தையர்களை நோவிக்கிறாங்களோ அவர்களுக்கும் லைலத்துல் கத்ருடைய இரவேல மன்னிப்பு இல்லை என்பதா. இவர் நெத்தி கருக்க காட்டின்னு தொழுகிறாரு, ரமதான் வந்து அவர் உம்ராவை அடிச்சு கொள்வாரு. ஆனா உம்மாவோட கோபம், வாப்பாவோட கோபம், உம்மா வாப்பா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, உம்மா வாப்பா என்று வரக்கூடிய நேரத்துல நான் நேத்து ஒரு ஹதீஸ் ஒன்றை கோட் பண்ணி நான் என்ன, ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் யாரு தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடிக்கொள்ளலையோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். ஜிப்ரீல் துஆ கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. அதுல இன்னொன்று தான், ரசூலுல்லாஹ் காலை வைக்கிறாங்க ஒரு படியில, ஆமீன். என்ன துஆ? யார் தன்னுடைய தாய் தந்தையர்கள் 2 பேர் அல்லது 2 பேர்ல ஒருவரை உயிரோட பெற்று அவர்களின் மூலமாக சொர்க்கத்தை சம்பாதிக்கலையோ அவர்களுக்கும் நாசம் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ் ஆமீன் என்று சொன்னாங்க. எனவே லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பு இல்லை. அவர் கேட்டா சொல்ல, நான் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை முடிச்சேன், நான் உம்ரா செஞ்சேன், இவ்வளோ சதகாக்கள் கொடுத்தேன், பள்ளி கெட்டினன், மதரசாவுக்கு செலவழிச்சேன், அதெல்லாம் ஒரு பக்கம். உம்மா வாப்பா அவங்களோட விஷயத்துல சாட்டிஸ்ஃபைடா என்று இருக்கிறார். இப்படித்தானே ஹசரத், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் எங்களுக்கு செய்யலாதே ஹசரத். சில நேரத்துக்கு தம்பிக்கு தான் கூடியா கொடுத்துருக்கி ஹசரத், தாத்தாவை தான் எந்த நேரம் பார்க்குற ஹசரத், நான் எவ்வளோ செஞ்சாலும் என்னைய கணக்கெடுக்கிற இல்லை ஹசரத், நான் சின்ன காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் ஒரு பக்கம். உம்மா வாப்பா அவங்களோட சாட்டிஸ்ஃபை இல்லை, அவ்வளவுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கடமைகளை செல்லக்கூடிய நேரத்துல வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அவன்ட கடமைய 3 செகண்ட்ல சொல்லி முடிச்சிட்டான். ரப்புல் ஆலமீன் அவனை தவிர வேற யாரையுமே மனிதர்கள் வணங்க கூடாது என்பதாக முடிவு செஞ்சிட்டான். 3 seconds. வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அவன்ட கடமை அவ்வளோ சுருக்கமா சொல்லிட்டு அதே ஆயத்துடைய தொடர்ல வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. அவன்ட கடமைய 3 செகண்ட்ல முடிச்ச ரப்பு உம்மா வாப்பாவுடைய கடமைய 3 நிமிஷம் அல்ல இழுத்து சொல்றான். ஹுகூகுல்லா அது சுருக்கம் தான், ஹுகூகுல் இபாத் அது உம்மா வாப்பா என்று வரக்கூடிய நேரத்தில் 3 நிமிஷம் அல்லாஹ் சொல்றான். வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின். உஃப், உங்களோட உம்மா வாப்பா 2 பேர்ல ஒருவர் வயசுக்கு போனா உஃப் என்று கூட உஃப் என்று சி என்று சொல்றது. சி என்று மட்டுமா நாங்கள் சொல்லணும்? கொஞ்சம் வயசுக்கு போய் தொலைத்தினா என்ன சொல்லுவோம்? உம்மா உளத்துறத கொஞ்சம் நிப்பாட்டுங்களே, பைத்தியக்காரி மாதிரி தான் பேசுவீங்க. பைத்தியக்காரி என்று யாருக்கு சொல்றீங்க? உம்மாக்கு. குர்ஆன் சொல்லுது உஃப் என்று சொல்லுவான், உஃப் என்று சி என்று கூட சொல்ல போறோம். ஆனா ரமதான்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நாங்க குர்ஆன் ஓதுறோம், அதை விட உம்மாவோட இறக்கமா பேசுறது இருக்குது, அதுக்கு அல்லாஹ் கூலியா தருவான். அந்த உள்ளத்தை குளிராக்குறது. குர்ஆன் ஒரு பக்கம் மூடி வைங்க, பிரச்சனை இல்லை, உம்மா வாப்பாட உள்ளங்களை சந்தோஷமாக்குங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், அது ஆகப்பெரிய இபாதத்தாக அல்லாஹ் வச்சிருக்கிறான், ஆகப்பெரிய இபாதத். வலா தன்ஹருஹுமா, விரட்டவானம்,
விரட்டவான மூட்டால ஃபுட்பால் மாதிரி நான் ஒரு 5 நாள் பார்த்தா நீங்க ஒரு 5 நாள் பாருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இங்கிருந்து ஒரு கிக் அப்படியே அந்த வீட்டுக்கு போயிட்டு புலவணும். கடைசிக்கு கிக் பண்ணினா யாரும் எடுக்கிறதுக்கு யாரும் ரோட்ல தான் வந்திருக்கிறாங்க. நிலைமை நடக்குதா இல்லையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் எவ்வளவு அழகாக குர்ஆன்ல சொல்றான். பணிவுடைய சிறகைகளை விரிங்க அந்த உம்மா வாப்பாக்கு முன்னால. எனவே ரமதான் எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம். உங்களே நான் ரமதான்ல மன்னிக்கணுமா? ஹுகூக்குள்ள ஏண்ட விஷயத்துல நீங்க மிச்சம் பொத பண்ண வானம். நான் எப்படி மன்னிச்சிடுவேன் உனைய. ஆனா என்று அல்லாஹ் என்ன சொல்றான்? லைலத்துல் கத்ர்ல உனக்கு மன்னிப்பு இல்ல, உம்மா வாப்பா அவனோட விஷயத்துல சட்டிஸ் இல்லாட்டி. நான் செல்லல உம்மா வாப்பா எங்களுக்கு பதுஆ செய்யறாங்க இல்ல, அந்த லெவலுக்கு போக தேவையில்ல. உம்மா வாப்பா என்ன செய்யப்பா மகன் அப்படி இருக்கிறானே என்று நினைச்சாவே எங்கட கரியல் அவ்வளவுதான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்ப எவ்வளவு சந்தோஷப்படுத்துறது ஷரியத்துல முக்கியமோ அதே மாதிரி உம்மா வாப்பா என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒன்று அல்லாஹ் தந்துதான் இருக்கிறான். எனவே அது ஒரு தனி தலையங்கம், அதை தனியாக பேசலாம். நான் ஏன் இதை சுருக்கிறேன்டா, ரமதான் என்று வரக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு ஹுகூக்குல் இபாத், எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பண்பாட்டை படிச்சு தரக்கூடிய ஒரு காலேஜாக ரமதான் இருக்குது. உம்மா வாப்பாவுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை பாருங்க, இல்லாட்டி ரமதான் முடிகிற நேரத்தில் உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மூணாவது ஆள் யாரு? மூணாவது ஆள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, காத்திஉ ரஹீமின், உறவுகளை முறிச்சு வாழக்கூடியவர், இரத்த பந்தங்களை முறிச்சு வாழக்கூடியவர். நானோட கோபம், தம்பியோட கோபம், மைனியோட கோபம், அங்கிளோட கோபம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எந்த அளவுக்கு நாங்கள் சொல்றோம் என்றால் ஹயாத்துக்கும் தேவையில்லை, மௌத்துக்கும் தேவையில்லைன்னு சொல்றோம். என்ன வார்த்தை பார்த்தீங்களா? ஹயாத்துக்கும் தேவையில்லை, மௌத்துக்கும் தேவையில்லை. லைலத்துல் கத்ர்ல நானும் நீங்களும் போய்த்து அல்லாஹ் கிட்ட தௌபா, அதுவும் 27ஆம் தேதி என்று சொன்னா பள்ளி நிறைய ஆட்கள். இங்க எப்படியோ தெரிய தரத்தீப் ஸ்ரீலங்கால இடமே இல்லாம போய்த்திரும். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் அத்தர்கீப் வத்தர்ஹீப் என்ற கிதாபில் வருது, ரசூலுல்லாஹ் ஒரு மஜ்லிஸ்க்கு போனாங்க, கூட்டாக துஆ கேட்க பார்த்தாங்க. அதை கேட்க முன்னால் ஒரு ஹதீஸ் ஒன்று சொன்னாங்க. என்ன? லா தன்சிலுர் ரஹ்மா அலா கௌமின் ஃபீஹி காத்திஉ ரஹீமின். ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது, அந்த கூட்டத்துல உறவுகளை முறிக்கக்கூடிய ஒருவர் இருந்தால். உதாரணத்துக்கு நாங்க இப்ப இந்த மஜ்லிஸ்ல இருக்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த மஜ்லிஸ்க்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது, இந்த கூட்டத்துல ஒருத்தர் உறவுகளை முறிச்சு கொண்டிருந்தா. சும்மா யோசிங்க, எவ்வளவு பெரிய முசீபத்தா இருக்குமே. ஒருத்தர் அவருடைய அங்கிளோட கோபம், ஒருத்தர் அவருடைய வைஃபோட கோபம், ஒருத்தர் இப்படி ப்ராப்ளமா இருக்கிறார். அந்த முழு கூட்டத்துக்கு, இந்த கேதரிங்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்ல. இது சொல்லி முடிக்கல, ஒரு யங்ஸ்டர் மஜ்லிஸ்ல இருந்து எழும்பி அப்படியே வெளியே வைத்துட்டார். கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் மறுவ வாரார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, எங்க மகன் போனீங்க? சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு என் ஆண்டியோட ஒரு மனக்கசப்பு இருந்துச்சு, பெய்த்து செட்டில் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏனெண்டா நான் இங்க இருந்தா எந்த முசீபத் இந்த முழு மஜ்லிஸ்க்கு ரசூலுல்லாஹ் இருந்தாலும் ரஹ்மத் இறங்காது. முர்ஷித் மௌலவி யாரு, அரஃபாத் மௌலவி யாரு, அடுத்த மௌலவிமார்கள் யாரு, அடுத்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே எலும்பி போக தைரியம் இருக்குதுன்றா அதை பெய்த்து செஞ்சு காலொண்டு பண்ணி செட்டில் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தா நல்லம். அப்படி இல்லாட்டி இந்த மஜ்லிஸ்க்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது. இது ஜோக் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹுகூக்குல் இபாதாக முக்கியம். அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்க பார்க்குறோம், ஆனால் இன்னொருத்தனை மன்னிக்க தயார் இல்லை. என்னைய மட்டும்தான், மற்றவங்க அது இல்லை, அது பிரச்சனை ஒன்று இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அது அப்படி நடக்காது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், அலா லஹுமுல் லஅனது வ லஹும் சூஉத்தா, உலாயிக லஹுமுல் லஅனது வ லஹும் சூஉத்தார். குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யார் உறவுகளை முறிச்சு வாழ்றாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. ரமதான்ல குடும்ப உறவுகளை முறிச்சு கொண்டு வாழ்றோம், அல்லாஹ்வுடைய சாபத்தில் இருக்கிறார். வலஹும் சூஉத்தார், அவர்களுக்கு கெட்ட வீடு அல்லாஹ் வச்சிருக்கிறார்.
சிலவங்க சொல்லுவாங்க, ஹசரத் வீட்டில் பரக்கத்தே இல்லை ஹசரத், நான் எவ்வளோ சதகா கொடுக்குறேன் ஹசரத். சதகா கொடுக்கறது தேர்ட் பார்ட்டிக்கு, நீங்கள் குடும்பத்துக்குள்ளே கொடுக்கறதுக்கு தயார் இல்லை. என்ன குடும்பத்தோட முறுவல். எனவே அந்த வீட்டில் முசீபத். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வலஹு சூஉத்தார், அவனுக்கு கெட்ட வீடு இருக்குது என்பதாக அல்லாஹ் சொல்றான். முசீபத்தான வீடு இருக்குது என்று சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதானுடைய மாதம் அல்லாஹ் லைலத்துல் கத்ர்ல உறவுகளை முறிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு தர மாட்டான். ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ அய்யுன்ஸ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. யார் விரும்புறாங்களோ அவருடைய வாழ்க்கையில பரக்கத்து உண்டாகணும், ரிஸ்க்ல பரக்கத்து உண்டாகணும், அதே மாதிரி ஆயுள் நீடிக்கணும், ஆஃபியத்தோட ஈமானோட ஆயுள் நீடிக்கணும் என்று யார் விரும்புறாங்களோ அதுக்குரிய மருத்துவம் என்ன? ஃபல் யஸில் ரஹிமஹு, உறவுகளோட ஒத்துமையா வாழுங்க என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சும்மா யோசிங்க. நான் இதே ஹதீஸை, எங்களோட வாய் சரியில்லை, இதே ஹதீஸை நான் அடுத்த பக்கம் சொல்றேன். என்ன? உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில பரக்கத்து இல்லாம நெருக்கடி வரணுமோ, கடன்ல சிக்கி சாவணுமோ, அல்லது உங்களோட ஆயுள் நீடிக்காம நோயில பெட்டோடே இருக்கணுமோ, அல்லது அவசரமா மௌத்தாகணுமோ, அல்லது நோயிலே காலத்தை கழிக்கணுமோ, அதாவது வாழ்க்கையில பரக்கத்தும் இல்லை, உங்களோட ஆயுள் நீடிக்கவும் இல்லை, நோயில, அல்லது அவரே நினைப்பார், அடே மௌத்தாகிறது நல்லமே, இப்படி இழுத்திருக்கிறத விட நினைப்பார். அப்படி நிலைமைக்கு போகணுமா? என்ன செய்யணும்? குடும்பத்தோட சண்டை பிடிச்சி சாவுங்க, சண்டை பிடிச்சிங்க. அப்போ உங்களோட வாழ்க்கையில பரக்கத்தும் இல்லாம பேசிடும். அது மட்டுமல்ல, வேற என்ன நடக்கும்? உங்களோட ஆயுளையும் அல்ல நீடிக்க மாட்டான், நீடிச்சாலும் நோயோட பெட்டோட பேசிடுவீங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் ஹதீஸ் தெளிவாகவே செல்லுது, உறவுகள் முறிக்க வானம், உறவுகளோட சேர்ந்து வாழுங்க. ஹூ இஸ் ரைட், ஹூ இஸ் ராங், அது ரெண்டாவது, அதை பத்தி பேசுவோம். ஹூ இஸ் ரைட், ஹூ இஸ் ராங் என்றது ரெண்டாவது. ஆனா சேர்ந்து போறது இருக்குதே, இது குர்ஆன் எம்பசைஸ் பண்ணுது. அதே மாதிரி தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாலாவது ஆள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் முசாரிம். சஹாபாக்கள் கேட்டாங்க, மல் முசாரிம் யா ரசூலுல்லாஹ்? அல் முஷாஹின் என்று சொன்னாங்க. மக்களுக்கு மத்தியில ஃபித்னாக்களை, குழப்பங்களை, பிரிவினைகளை உருவாக்கக்கூடிய ஃபித்னாகாரன் இருக்கிறானே, லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க மாட்டான். ஒரு கம்யூனிட்டி ஒத்துமையா போகுது, இந்த இவரை பத்தி அவருக்கு, அவரை பத்தி இவருக்கு பெய்த்து குழப்பங்கள் உண்டாக்கி உம்மத்தை பிரிக்கிறதுக்காக வேண்டி செய்யறவன் இருக்கிறானே, லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க மாட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதான் என்று வரக்கூடிய நேரத்தில் நானும் நீங்களும் நினைக்கிறோம், தராவீஹ், கியாமுல் லைல், திலாவத்துல் குர்ஆன், உம்ரா, சதகா, அதெல்லாம் ரெண்டாவது. முதலாவது உம்மா வாப்பா, குடும்பம், சகோதரர்கள், அயல் வீட்டுக்காரர், இவர்களோட எல்லாம் சேர்ந்து போறது இருக்குதே, இதை தான் குர்ஆன் சுன்னா எங்களுக்கு எம்பசைஸ் பண்ணது. எந்த அளவுக்குண்டா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவை ஸ்பெசிஃபிக்கலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. அதை சொல்றதுக்காகவே அப்படியே வாராங்க, ரெண்டு பேர் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. என்ன நடக்குது? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் மறக்கடிக்க வச்சிருக்காங்க. அதுல பல ஹிக்மத்கள், விஸ்டம்ஸ், நலவுகள், அது ரெண்டாவது. ஆனா ஏன் மறக்கடிக்க வைக்கப்பட்டுச்சு என்றா, எப்ப உம்மத்துல குழப்பம், ரெண்டு பேருட முறுவல் இருக்குது, அதுல உம்மத்துக்கு கிடைக்கக்கூடிய பரக்கத் இல்லாம பெய்திடும் என்பதுதான் காட்டுது. ஆனா நானும் நீங்களும் லைலத்துல் கத்ர்ல கடைசி 10 நாள்ல தேடுறோம். ஆனா உறவுகளை சண்டை பிடிச்சு கொண்டே தான் தேடுவோம். ஒத்துமையாகி லைலத்துல் கத்ர் தெரியாம போனதே இப்படி சண்டை சுட்டிதான், அது பிரச்சனை ஒன்று இல்லை. ஆனா நான் எப்படி சரி 10 நாள்ல நான் அமல் செய்வேன், அவனை மன்னிக்க மாட்டேன், இவனை விட மாட்டேன், இவன் கிட்ட நான் போக மாட்டேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நேற்று கடைசிக்கு சொன்னது போல, ஆபரேஷன் சக்சஸ் ஆனா பேஷண்ட் டெட். ஆபரேஷன் சக்சஸ், நோம்பு பிடிச்சிங்களா? ஓ. கியாமுல் லைல் செஞ்சீங்களா? ஓ. அப்ப தக்வாதாரி ஆகிட்டீங்களா? இல்ல. ஏன்? தக்வாதாரி ஆகிறதுக்கு தக்வாதாரியுடைய கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன? வல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்தர்ராஇ வல்காலிமீனல் கைல வல்ஆஃபீன அனின் நாஸ்.
தக்குவாதாரியுடைய தக்குவா உள்ளவருடைய அடையாளங்களை குர்ஆன் பயான் செஞ்சு கொண்டே போகல அழகான. இப்ப ரமலான்ல நோக்கமே என்ன? தக்குவாதாரி ஆகிறது. நேற்று வேறொரு முறையில பேசினேன் ஹுகூக்குல்லாஹுடைய விஷயத்துல. இன்றைக்கு தக்குவாதாரி அவர் ஹுகூக்குல் இபாதுடைய விஷயத்துல எப்படி இருப்பார்? வல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வவ்வர்ராஇ. அவர் எப்படியா கொண்டவராக இருப்பார்டா? தக்குவாதாரி எப்படியா கொண்டவர்டா? கஷ்டமான நேரத்திலையும் வசதியான நேரத்திலையும் அட்வர்ஸ் சிச்சுவேஷன்லையும் செலவழிச்சு கொண்டே இருப்பார். வல் காதிமீனல் கைத. கோபம் வராதவன் அல்ல, கோபம் வரும், ஆனா கோபத்தை சப்பி விழுங்குவார். ரமதான் படிச்சு கொடுக்கக்கூடிய பாடம். நீங்க தக்குவாதாரி ஆகணுமா? தக்குவாதாரி ஆகணுமா? கோபத்தை சப்பி விழுங்க. வல் ஆஃபீன அனின்னாஸ். தக்குவாதாரி மக்களை அப்படியே ஹோல்சேல்ல மன்னிப்பார், ஹோல்சேல்ல மன்னிப்பார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதான்ல நானும் நீங்களும் சொல்லுவோம், இல்ல ஹஸ்ரத் உம்மா எனக்கு பாவிச்ச வார்த்தை எனக்கு அப்படி உள்ள உடஞ்சி போய்த்துட்டு ஹஸ்ரத், நானக்கு மட்டும்தான் ஹஸ்ரத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தக்குவாதாரி ரமதான்ல ஆகணும். ஆனா அந்த அடையாளம் இல்லாம எந்த நோம்ப பிடிக்கிறோம் என்பதை யோசிங்க. எனவே நோக்கத்தை விளங்காம பசியில், அதான் ஹதீஸ் நான் நேத்தும் சொன்னேன், அல்லாஹ்க்கு பசியில் இருக்கிறது நோக்கமே இல்லை. தக்வாவுடைய சிஃபாத்கள், அந்த தன்மைகளை உருவாக்கி கொள்ளணும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ரமதான்ல முதலாவது ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டுக்கொள்ளணும். என்ன லிஸ்ட் தெரியுமா? யாரோட மனக்கசப்பு. நேற்று வேற லிஸ்ட் சொன்னேன், நேற்று ஹுகூக்குல்லாவோட சம்பந்தப்பட்ட லிஸ்ட். இன்றைக்கு யாரோட எனக்கு மனக்கசப்பு இருக்குது, யாரோட ஃபியூஸ் பெய்த் இருக்குது, யாரோட எனக்கு கோபம் இருக்குது, அந்த லிஸ்ட்டை போடுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், ஒன்றை செல்றன் அந்த ஜென்ரலாக அனுப்புகிற என்ன அந்த மெசேஜஸ் இருக்குது சில நேரத்துக்கு பட்டும் படாமல் போகிற மெசேஜஸ் விளங்கிச்சா? நான் சொல்லிட்டேன், நான் ஒரு மெசேஜ் ஒன்று ஜென்ரல் எல்லாத்துக்கும் அனுப்பினா போக தான் செய்யும். அது என்ன? உள்ளத்தால இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உள்ளத்தால நாங்கள் மன்னிப்பை கேட்கறது, மன்னிப்பை கொடுக்கறது, இதை தான் தக்குவாதாரியுடைய அடையாளம். இது ரமதான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். இதை ரமதான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ், கஷ்டமான நிலைமைகள் வந்திருக்கலாம். ஆனால் வரலாறு இருக்குது. வரலாறு எங்களுக்கு பல விஷயங்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுது. எவ்வளோ படிப்பினைக்குரிய சம்பவங்கள் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யாருடைய மகள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உடைய மகள். ஏண்ட உங்களோட மனைவி அல்ல, ஏண்ட உங்களோட மகள் அல்ல. உலகத்தில் ஆக சிறந்த நபியுடைய மனைவி, உலகத்தில் நபிமார்களுக்கு பின்னால் ஆக சிறந்த மனிதன் அபூபக்கருடைய மகள். இந்த அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி இஃப்க் அக்யூசேஷன் ஒன்று வந்துச்சு, விபச்சாரம் செஞ்சிட்டாங்க என்பதாக. நஊது பில்லாஹ். சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் உண்டு. முனாஃபிகூன்கள் ஆரம்பிச்சு யாருடைய வாயால? முக்கியமான 3 சஹாபாக்களோட வாயால வெளியாகிச்சு. நான் ஏன் இந்த சம்பவத்தை நரேட் பண்றேன்டா, உறுதியாக சொல்லலாம் இந்த மஜ்லிஸ்ல இதை போல ஒரு சிச்சுவேஷனை வாழ்க்கையில யாருமே ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் நபியும் இல்லை, நீங்க நபியும் இல்லை, நீங்க அபூபக்கரும் இல்லை, நானும் அபூபக்கர் இல்லை, நீங்க யாரும் அம்மா ஆயிஷாவும் இல்லை. அது ஒரு பக்கமான இப்படியாக வந்து ஒரு சிச்சுவேஷன். அதுவும் யாரு தெரியுமா? முனாஃபிகூன்கள் ஆரம்பிச்சது, வெளியாகினது யாருடைய வாயால தெரியுமா? அதுல முக்கியமான ஒருத்தர் தான் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஸ்ஸான் பின் சாபித், உலகத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் சோதிச்சே தீருவான். ஹஸ்ஸான் பின் சாபித் என்றா யாரு தெரியுமா? யஹூதிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேவலப்படுத்தி, டிஸ்கிரேஸ் பண்ணி, கவிதைகளை படிச்சு அப்படி பேரே நாசமாக்கக்கூடிய நேரத்தில் ஹஸ்ஸான் பின் சாபித்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித்ல ஒரு மிம்பர் ஒன்று அடிச்சு, ஒரு ஸ்டேஜ் ஒன்று அடிச்சு, ஹஸ்ஸான், யஹூதிகள் என்னைய கேவலப்படுத்துறாங்க, என்னைய புகழ்ந்து கவிதைகளை படியுங்களே என்று சொல்லப்பட்டவர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவரோட வாய ரசூலுல்லாஹ் பாவிச்சது என்னத்துக்கு? ரசூலுல்லாஹ்வை புகழ்றதுக்கு.
சிலர்கள் வந்து கேட்டாங்க, ரசூலுல்லாவும் குறைஷ்ல தான், நீங்க சில குறைஷ்களை கேவலப்படுத்தணும், ரசூலுல்லாஹ் புகழோடும், எப்படி செய்வீங்க சொன்னாங்க. அந்த மிக்ஸ் பண்ணின மாவு இருக்குது, அந்த மாவுல ஒரு முடி ஒன்று இருந்தா அந்த மாவுக்கு விளங்காம எப்படி எடுப்போமோ அதே மாதிரி அவங்களை கேவலப்படுத்துவேன், ரசூலுல்லாஹ் பசந்த வெளிக்கு எடுப்பேன் என்று சொன்னார். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் புகழ்ந்து கவிதைகளை படிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜித்னா ஜித்னா, இன்னும் படிங்க இன்னும் படிங்க, ஹத்தா அன்ஷத்து மிஅத பைத்தின், ஒரு மஜ்லிஸ்ல 100 கவிதைகளை ரசூலுல்லாஹ் புகழ்ந்து நான் படித்தேன் என்பதாக சொல்றாங்க. فأحسن منك لم تر قط عين وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء. முழு உலகத்துல ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தவர்கள் அவர்களுடைய கவிதைகளை, கப்லெட்ஸ், போயம்ஸ் எடுத்து தராசில ஒரு பக்கம் வச்சு, ஹஸ்ஸான் இப்னு சாபித் இந்த 2 கப்லெட்டை தராசில அடுத்த பக்கம் வச்சா இதுதான் பாரமாக இருக்கு. அல்லாஹ் எப்படி சோதிச்சான் தெரியுமா? இந்த வாயால ரசூலுல்லாஹ் புகழ்றதுக்காக வேண்டி அசைன் பண்ணின வாயால அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விபச்சாரம் செஞ்சதாக வெளியாகிட்டு எப்படி இருக்கும் என்று யோசிங்க. இப்படி ஒரு சோதனை வந்திருக்குதா எங்களுக்கு? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அல்லாஹ் இப்படியும் சோதிப்பானா என்றதை யோசிங்க. எவ்வளோ டொலரேட் பண்ண இயலாம இருக்கும் என்று யோசிங்க. அடே, இவனை நான் போட்டதே போல இவன்ட வாயால் இப்படி சொல்லிட்டானே என்று. ரெண்டாவது மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்றா யாரு தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட செலவுல வளர்ந்தவர், மிஸ்கீன் ஃபகீர், ஒன்றும் இல்லாம இருந்தவர். அவரை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு மாசமும் செலவுக்கு கொடுத்து வளர்த்து கொண்டு வந்தவர். அவருடைய வாயால எப்படி அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவை பத்தி சொல்லப்பட்டுச்சு. தாங்கேலுமா என்று யோசிங்க, எவ்வளோ கஷ்டம். மூணாவது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஜைனப் பின்து ஜஹஷ், அவங்களோட சகோதரி ஹம்னா பின்து ஜஹஷுடைய வாயால வெளியாகிட்டு. மிஸ்தாஹுடைய விஷயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சத்தியம் பண்ணினாங்க, மிஸ்தாஹ் இதுக்கு உனக்கு நான் செலவழிக்கிறது ஹராம் என்று சொன்னேன், உனக்கு செலவழிக்கவே மாட்டேன். எப்படி இருக்கு ஏண்டா, ஏண்ட மகளே உன்னைய ஏண்ட செலவுல வளர்ந்து வாரவன் நீ ஏண்ட மகளை பத்தி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை பத்தி இப்படி சொன்னா எப்படி மன்னிக்கவே மாட்டேன். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய சிச்சுவேஷன் எப்படி ஆகிச்சேண்டா, ரசூலுல்லாஹ்வுடைய சிச்சுவேஷன் எப்படி ஆகிச்சேண்டா, மிம்பருக்கு ஏறையில்லாத அளவுக்கு ஆகிட்டு, மிம்பருக்கு ஏறே மானம் பேய்த்துட்டு. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சைக்காலஜிக்கலி விழுந்துட்டாங்க. ஒரு கட்டம் வந்துச்சு, வஹியும் இறங்கல்ல, ரசூலுல்லாஹ் கிட்ட போய்த்து சொல்றாங்க, ஆயிஷா இப்படிதான் மனிதர்கள் என்ற அமைப்புல யாராலும் தவறுகள் நடக்கலாம், அப்படி இது ஒன்றும் செஞ்சில்லாட்டி அல்லாஹ் அவங்களே பரிசுத்தமாக்கிடுவான், அப்படிதான் நீங்க அப்படி என்னதான் செஞ்சிருந்தா நீங்க தௌபா செஞ்சுக்கோங்க என்று சொன்னது இருக்குதே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட உள்ள ஒட்டஞ்சே போய்த்துட்டு, அவ்வளோ கஷ்டமான ஒரு நிலைமை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் முதலாவதாக குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கக்கூடிய நேரத்தில், இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ரல் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும். அல்லாஹ் நீண்ட காலத்துக்கு பிறகு குர்ஆன் ஆயத்தை இறக்குறான் நம்ம ஆயிஷாவுடைய விஷயத்துல. 10-13 ஆயத்துகள் அவ பரிசுத்தமானவன்றதை காட்டுறதுக்கு. முதல் ஆயத்தே என்ன தெரியுமா? உங்களுக்கு இந்த ஃபால்ஸ் அக்யூசேஷன் வந்தது உங்களுக்குள்ள உள்ளவர்கள் மூலமாக தான். ஆனா லா தஹ்ஸபூஹு ஷர்ரல் லக்கும், இந்த முழு எபிசோட உங்களுக்கு ஷர்ராக, கெடுதியாக நீங்க நினைக்க வேணும். எப்படி அப்பா இது ஹஸ்ரத், நீங்க பைத்தியம் ஹஸ்ரத், அவன் என்ன சொன்னான்ன்றது உங்களுக்கு தெரியுமா ஹஸ்ரத், எனக்கு ரோட்க்கு இறங்க எல்லாம் இருந்துச்சு ஹஸ்ரத், சோசியல் மீடியாவில் என்னைய சீரழிச்சான் ஹஸ்ரத், இப்படி எல்லாம் சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், லா தஹ்ஸபூஹு ஷர்ரல் லக்கும், இது உங்களுக்கு கெடுதி என்ன நினைக்க வேணும், பல் ஹுவ கைருல் லக்கும், இதுல நலவுதான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் பாசிட்டிவாக போடுறான், இது ஒன்றும் கெடுதில்லை வாப்பா, இதுல எல்லாம் நலவுதான் இருக்குது. எனவே என்ன நடக்குது, குர்ஆனுடைய ஆயத்திலே அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், வலா யஅ்தலி உலுல் ஃபضل மின்கும், அபூபக்கர் உங்களே மாதிரி நல்ல மக்கள்,
என்னைய மாதிரி உங்களைய மாதிரி இல்லை. அபூபக்கர் அடே உன்னைய மாதிரி நல்ல மக்கள் நான் இவனுக்கு செலவழிக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்றது இது நல்லம் இல்லை அபூபக்கர். அலா துஹிப்பூன ஐயக்ஃபிரல்லாஹு லகும். அபூபக்கர் உங்களைய நாங்க மன்னிக்கிறத நீங்க விரும்பலையா? நீங்க அவரை மன்னிங்க, நாங்க உங்களைய மன்னிக்கிறோம். எப்படி இருக்கும் என்று யோசிங்க. சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யா அல்லாஹ் என்னைய மன்னிச்சிட்டு ரப்பே, நான் இதுக்கு போறோம் மிஸ்தஹக்கு மாசம் மாசம் எவ்வளவு செலவழிச்சேனோ 2 மடங்கு செலவழிப்பேன் என்று சொன்னான். 2 மடங்கு செலவழிப்பான். $1000 கொடுத்தான், இப்ப $2000 கொடுப்பான். ஏன்? அவனை வச்சு அல்லாஹ் என்ன பாவங்களை மன்னிக்க போறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹயாத்துக்கும் தேவையில்லை, மௌத்துக்கும் தேவையில்லை. இந்த டயலாக் எல்லாம் எங்களுக்கு சும்மா அல்லாஹு அக்பர். சில நேரங்கள் நாங்கள் என்ன சொல்லுவோம், சரி சரி விட்டுடுவோம் என்ன சந்தோஷம். பாப்போமே கியாமத்தில் அல்லாஹ் ரெண்டா கியாமத்தில் மறு எழுகிறேன், விட்டுடுங்கன்னா இங்கே விட்டுடு அங்கேயும் விட்டுடு, கியாமத்தில் உடனே பிடிச்சு கொள்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏன் எங்கட விஷயத்தில் இன்னொருத்தர் நரகம் போகணும்? ஏன் எங்கட விஷயத்தில் ஒருத்தர் நரகம் போகணும்? எல்லாம் மன்னிச்சுட்டு ரப்பே, ஏன் என்னைய சொர்க்கத்துக்கு போடியா? இந்த மென்டாலிட்டி ரமதான் எங்களுக்கு படிச்சு தருவது. அல்லாஹ் என்ன சொல்றான்? ரமதான் நேற்று சொன்னது போல சுட்டு எரிக்கிறன் எல்லா பாவங்களை. ஏன் அடுத்த மக்களுடைய தவறுகளை குறைகளை உனக்கு மன்னிக்கலாம் இருக்குது, மன்னிச்சிடுங்க, சேர்ந்து போங்க. அதே மாதிரி தான் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க காபாவை தவாஃப் பண்றாங்க. காபாவை தவாஃப் பண்ணக்கூடிய நேரத்தில் கைகளை தூக்கி துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ் ஹஸ்ஸானுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் புகழ்ந்தவர், எல்லாம் ஹஸ்ஸாண்ட வாழ்க்கையில் பரக்கத் செய்ய அல்லாஹ். அவர் என்னைய பற்றி கொஞ்சம் இப்படி பேசினதுக்கு ரசூலுல்லாஹ் எவ்வளோ புகழ்ந்து ரசூலுல்லாஹ் பாதுகாத்திருக்கிறாங்க, மன்னிச்சுட்டு ரப்பே என்று சொன்னார். எனவே இப்படி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு உங்களுக்கு வந்திருக்குதா? இல்லை, ரசூலுல்லாஹ் உடைய வாழ்க்கையை வச்சு அல்லாஹ் காட்டுறான், ஆக சிறந்த மனிதன், ஆக சிறந்த மனைவி, ஆக சிறந்த நபி, அவர்களுக்கு வந்த சோதனை எபிசோட் நீங்க பாருங்க. இதை விட பெருசா நாங்க யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம், கொடுக்கவும் இல்லை. ஏன் உங்களுக்கு மன்னிக்கலாம்? இப்ப நாங்க என்ன சொல்ல பார்க்கிறோம், நாங்க ரசூலுல்லாஹ் விட பெருசு, ஆயிஷா விட பெருசு ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட விட பெருசா இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ரமதான் எங்களுக்கு படிச்சு தாரது இது மன்னிப்புடைய மாதம். எல்லாத்தையும் மன்னிங்க, எல்லாத்தையும் மன்னிங்க. அதான் தக்வாதாரியுடைய அடையாளம். கோபத்தை சப்பி விழுங்குவார், வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்கள் அப்படியே மன்னிச்சிடுவாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த தன்மைகள் ரமதான்ல வரணும் என்றது அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த தன்மைகள் ரமதான்ல வரணும் என்றது அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதான்ல நாங்க முஸ்லிம்கள் மட்டுமா? இல்லை. ரமதான் எங்களுக்கு எந்த அளவுக்கு படிச்சு தருவதுண்டா, ரமதான்ல எனக்கு தெரிய முக்கியமான 2 சம்பவங்கள் நடந்துச்சு. அந்த ரமதானுடைய 2 சம்பவங்கள் ரிலேட்டட் டு நான் முஸ்லிம்ஸ். எத்தனையோ சம்பவங்கள், முக்கியமான 2 சம்பவங்கள் மன்னிப்போட சம்பந்தப்பட்ட, சேர்ந்து போறதோட சம்பந்தப்பட்ட, ஜஸ்டிஸோட சம்பந்தப்பட்ட 2 சம்பவங்கள் ரமதான்ல நடந்தது. அதுல முதலாவது தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பத்ருடைய போர் நடக்க போகுது. இந்த நேரத்தில் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவருடைய வாப்பா யமானி ரலியல்லாஹு அன்ஹுவோட ஹிஜ்ரத் போறாங்க மக்கால இருந்து மதீனாக்கு. ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அபூ ஜஹல் நடுவில் வந்துட்டு எங்கே போறீங்க? நாங்கள் யஸ்ரிபுக்கு போகிறோம், மதீனாக்கு போகிறோம். உங்களே அனுப்ப மாட்டோம் நாங்கள். ஏன்? இப்போ அந்த பத்ர் என்ற இடத்துல ஒரு யுத்தம் ஒன்று நடக்க போது, நீங்கள் எல்லாம் அங்கே போய்த்து எங்களுக்கு எதிராக வருவீங்க. இவங்க ஒரு வாதா உண்டு, ஒரு ப்ராமிஸ் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன ப்ராமிஸ்? நாங்கள் அங்கே மதீனாக்கு போனாலும் நாங்கள் உங்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு வரமாட்டோம் என்று சொல்லிட்டாங்க. ஒரு ப்ராமிஸ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பத்ர் அவங்களுக்கு தெரியும், நாட்டை பிடிக்கிற யுத்தம் அல்ல, இஸ்லாத்தை பாதுகாக்கிற யுத்தம். ரசூலுல்லாஹ் அழுந்தாங்க, யா அல்லாஹ் இந்த கூட்டம் இல்லாம பேய்த்துட்டேன்டா, உன்னைய வணங்குறதுக்கே ஆள் இல்லாம பேய்த்துடும். எத்தனை பேர்? 313 பேர். அவங்க எத்தனை பேர்? 1000 பேர். ஆயுதங்கள் குறவு, ஆயுதங்கள் எல்லாத்துக்கிட்ட, வாகனங்கள் குறவு, வாகனம் எல்லாத்துக்கிட்ட. அவ்வளவு பலகீனமான பட. இந்த நேரத்தில் இவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வாராங்க எங்கேக்கு? மதீனாக்கு.
ரசூலுல்லாஹ்க்கு சம்பவத்தை சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ், நாங்கள் வந்தோம், வரக்கூடிய நேரத்தில் இப்படி அபூ ஜஹல் சந்திச்சான், அவன் இப்படி கேட்க நாங்கள் ஒரு வாக்கொண்டு கொடுத்தோம், ஆனால் யா ரசூலல்லாஹ் பத்ருக்கு போக தான் ஆகணும் என்று சொல்றாங்க. சரிதானே? நாட்டை பிடிக்கவா, இஸ்லாத்தை பாதுகாக்க? உள்ளத்தில் கையை வச்சு சொல்லுங்க, நானும் நீங்களும் இருந்தால் என்ன சொல்லுவோம்? என்ற வார்த்தைகள் மன்னிச்சுக்கோங்க. எப்படி சொல்லுவோம்? அடே, மூத்திரம் கழுவாதவன் காஃபிர், அவனுக்கு கொடுக்குற வாக்கெல்லாம் அவனுக்கு பொழு வைக்கிறது சுண்ணத்தென்றே சொல்லிடுவோம். அவனுக்கு பொழு வைக்கிறதுக்கு ஹராம் இல்லை, அது என்ன ஹராம்? என்ன நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இஸ்லாத்தை தானே பாதுகாக்க போகிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் இதை தான் மார்க்கம் என்று நினைப்போம். பதர், இஸ்லாம் அழிய போகுது, இஸ்லாம் இல்லாம போகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த வாய்க்கு சொன்னாங்க, நஃபி லஹும் பிஅஹதிஹிம் வ நஸ்தஈனுல்லாஹ அலைஹிம். ஹுதைஃபா, என்ன சொல்றீங்க? இல்ல, நஃபி லஹும் பிஅஹதிஹிம், அவர்களுடைய வாக்க நாங்க பூர்த்தியாக்குவோம், கொடுத்த வாக்க பூர்த்தியாக்குவோம், அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் இடத்துல உதவி தேடுவோம் என்று சொன்னார். அல்லாஹ் கிட்ட உதவி தேடுவோம், வாக்க பூர்த்தியாக்குவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதான்ல நடந்தா வேற எங்கேயும் இல்லை. ரமதான்ல நடந்த சம்பவம் அல்லாஹ் எங்களுக்கு படிச்சு தாரான். அந்நிய மக்களோட நீதமான முறையில் நடந்துக்கோங்கோ. நீங்க இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப மோசமான சிச்சுவேஷன், ஆனா ஒரு முஸ்லிம் அவனுடைய வாக்க மாற்றம் செய்ய மாட்டான். இந்த பண்பாடுகளை ரமதான் எங்களுக்கு படிச்சு தரும். ரமதான் எங்களுக்கு படிச்சு தரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இரண்டாவது சம்பவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் மக்காவுடைய வெற்றியை தாரான். ஃபத்ஹ் மக்கா, மக்காவுடைய வெற்றி. எனவே ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு 10,000 பேருக்குரிய ஒரு படை ரமதானுடைய மாதத்தில் 10,000 அப்படியே மக்காக்குள்ள வாராங்க. இரத்தத்தை சிந்தாம அல்லாஹ் மக்காவுடைய வெற்றி அல்லாஹ் தந்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒவ்வொரு தலைவர்களும் கோத்திரங்களுடைய தலைவர்களும் போறாங்க. அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் இஸ்லாத்தை தழுவிக்க அல்ல. அபூ சுஃபியான் பார்த்து கொண்டிருக்கிறார். இவ்வளோ 10,000 பேர் வாராங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்கா வாராங்க. அந்த நேரத்தில் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு, மதீனா வாசிகளுடைய ஒரு தலைவர், அவர் அப்படியே அபூ சுஃபியானை பாஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஹிண்ட் ஒன்று அடிக்கிறார். என்ன? அல் யௌமு யௌமுல் மல்ஹமா, இன்றைக்கு த டே ஆஃப் ரிவேஞ்ச், இன்றைக்கு பழி வாங்குற நாள், நல்ல பருப்பொண்டு தின்ன போறா என்றது சொல்லிட்டார். 10,000 பேர், அவங்க தோல்வி எப்படியா பண்ண? சரிதான், எவ்வளோ அநியாயம் செஞ்சவங்க. எனவே இவர் இப்படி சொன்னோடனே அபூ சுஃபியான் ஃபுல் அப்செட் ஆகிட்டார். என்னடா இப்படி சொல்லிட்டார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசிக்கு வாராங்க. அந்த நேரத்தில் போறாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. முஹம்மத், ஏன் அவர் இஸ்லாம் தழுவிக்கிறல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத், என்ன உங்களோட ஆட்கள் இப்படி சொல்லிட்டு போறாங்க, பழி வாங்க போறீங்களாம், ரிவேஞ்ச் எடுக்க போறீங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த வாய்க்கு சொன்னாங்க, அல் யௌமு யௌமுல் மர்ஹமா, ரமதான்ல இந்த நாள் த டே ஆஃப் மர்சி என்பதாக சொன்னார். இரக்கம், பாசம், முஹப்பத் காட்டக்கூடிய நாள், யாரோடும் பழி வாங்க மாட்டோம். ரமதான் இது யாரோட? நன்முஸ்லிமோட. லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்ல. என்ற சகோதரர் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னதை போல நானும் சொல்றேன் என்பதாக சொன்னார். நானும் சொல், யாரும் கவலைப்படவான, நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், எல்லாத்தையும். ஏன்? தக்குவாதாரி. ரமலான் தக்குவாதாருடைய அடையாளம் ஹோல்சேல்ல மன்னிக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, காபா கிட்ட போக்கல, காபாட துறப்பு கையில வந்துச்சு. காபாட துறப்பு கையில வந்தோடனே 8 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வருவது, ரசூலுல்லாஹ்க்கு ரிகால் ஆகுது. அது என்ன? உஸ்மான் பின் தல்ஹா அவருடைய கையில தான் காபாவோட துறப்பு இருந்துச்சு. எவ்ரி மண்டே எவ்ரி தேர்ஸ்டே துறப்பாங்க காபாக்குள்ள போய்த்து தொழுறதுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ ஹிஜ்ரத் போகிறாங்க, கடைசியாக தொழுறதுக்கு ஆசைப்படுறாங்க. அப்படியே பெய்த்து உஸ்மான் பின் தல்ஹா அவர் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை தழுவிக்கல. சொன்னாங்க, காபாட துறப்பு கொஞ்சம் திறந்து தாங்களே, நான் கொஞ்சம் தொழுறதுக்கு விரும்புகிறேன், சொல்லிக்கொள்ளவும் மேலே நான் விட்டுட்டு போகிறேன் என்று. துறக்கிற நாள் ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு மூடிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட சுட்டி தர இல்லை. ரசூலுல்லாஹ் கெஞ்சுறாங்க.
கடைசிக்கு ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன? ஒரு நாள் வரும் நான் ஓண்ட நிலைமையில இருப்பேன், நீ ஏண்ட நிலைமையில இருப்பாய். அப்படின்னா என்ன? துறப்ப என் கைக்கு வரும். அவர் சொன்னார், அப்படி ஒரு நாள் வாரதா இருந்தால் குறைஷிகள்ட இடுப்பில் சீவன் இல்லாமல் இருக்கணும், ஒரு நாளும் நடக்காது. 8 வருஷத்துக்கு போகிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கைக்கு துறப்பு வந்துட்டு. சும்மா யோசிங்க, நானும் நீங்களும் வேண்டாம் என்ன செய்யும்? இதுதான் கேள்வியே. நானும் நீங்களும் வேண்டாம் என்ன செய்யும்? ஒரு கலசொண்டு காட்டுவோமா? இல்லை. உஸ்மானுக்கு வர சொல்லுங்க, அப்படியே துறப்பை சுற்றி சுற்றி என்ன என்ன கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹ் ரொம்ப பணிவா, உஸ்மான் என்னைய பற்றி என்ன நினைக்கிறீங்க சொன்னாங்க. அஹுன், இஸ்லாத்துக்கு வரல, அஹுன் அஹுன் கரீமுன், நான் உங்களே ஒரு சங்கையான ஒரு சகோதரராக நினைப்பேன், அவ்வளோதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவுடைய துறப்பை கையில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சொல்கிறாங்க, ஹுதூஹா யா பனி தொல்ஹா ஹாலிதத்தன் தாலிதத்தன் இலா யௌமில் கியாமா லா யன்ஸிஉ ஹா மின்கும் இல்லா வாலிம் ஓ கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பனு தல்ஹாவுடைய குடும்பத்தார்களே, இந்த துறப்பை பிடிச்சுக்கோங்கோ. இதுக்கு பின்னால இந்த துறப்பு உங்களோட பிரஜனி உங்களோட பரம்பரையில தான் இருக்கும். எதுவரை காட்டும்? 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், இல்ல கியாமத் வர காட்டும் உங்களோட வம்சத்துல தான் இருக்கும். உங்களோட வம்சத்தால ஃபேமிலியால யாரு சரி இதை கைக்கு எடுத்தா அவன் அநியாயக்காரன் என்பதாக சொன்னான். எதை படிச்சு கொடுத்தாங்க தெரியுமா? நீங்க எனக்கு அநியாயம் செஞ்சா நான் மன்னிப்பேன். அதோட முடியாது. நான் மன்னிப்பேன், நான் உபகாரம் செய்வேன், உங்களுக்கு மட்டுமல்ல உங்களோட வம்சத்துக்கு 1 மாசத்துக்கு அல்ல, கியாமத் வர காட்டும் உங்களுக்கு யாரு சரி அநியாயம் செஞ்சா அவனை போல் அநியாயக்காரன் இல்லை. இததான் ரசூலுல்லாஹ் நன் முஸ்லிமுக்கு அந்த நேரத்தில் ரமதான்ல அகலாக காட்டினார். ரமதான் படிச்சு தர பாடம் இது, வேறொன்றும் இல்லை. முழு உலகத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டினாங்க, இதுதான் இஸ்லாம். அந்நிய மக்களுக்கே இவ்வளோ அஹ்லாக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டினாங்கண்டா நானும் நீங்களும் சும்மா யோசிச்சு பாருங்க. எங்களோட குடும்பத்தை மன்னிக்க தயார் இல்லை, உம்மா பாப்பாவை மன்னிக்க தயார் இல்லை, மாமா மாமியை மன்னிக்க தயார் இல்லை, முஸ்லிம் கம்யூனிட்டியை மன்னிக்க தயார் இல்லை. ஆனா ரமதான்ல சுஜூத், ருக்கு, சஜதா, உம்ரா மன்னிச்சுக்கோங்க, ஆபரேஷன் சக்சஸ். ஆனால் பேஷண்ட் டெட். தக்குவாதாரி ஆகவே இல்லை. நீ தக்குவாதாரி ஆகிறதுக்கு அந்த கண்டிஷன், அந்த தன்மைகளை பாருங்க. தக்குவாதாரியுடைய தன்மை எல்லாத்தையும் மன்னிப்பார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோட. ஹுகூக்குல்லாம மாத்துறது மட்டுமல்ல. நேற்று பேசினது ஹுகூக்குல்லா, அது 10% தான் மார்க்கத்தில், கூடினா ஒரு 10-20% தான். ஹுகூக்குல் இபாத் இருக்குதே, அது 80% மார்க்கத்தில். இந்த 80% உடைய விஷயத்தில் குறப்பாட்டோட எப்படி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அடைய போகிறோம்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில நேரங்களில் நாங்கள் அந்த ஹுகூக்குள்ளால் எவ்வளோ ஜோஷாக அழிப்போமெண்டா அடுத்தவனை மறந்தே தான் வாழ்வோம். இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. ஒரு பள்ளியில் ஜும்மாக்கு நன் முஸ்லீம்களோட வீட்டுக்கு முன்னால் பார்க் பண்ணி பெரிய பெரிய பிரச்சனை. ஏன்னா ஹுகூக்குள்ள என்று வரக்குள்ள நாங்கள் சரி ஜோஷ் வேகம் அடுத்த மக்களை மறந்தே போடுவோம். உலகத்தில் ஆக பெரிய தக்குவாதாரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழு மனித சமுதாயத்துடைய தக்குவாவை தராசில் ஒரு பக்கம், நபிமார்களுடைய தக்குவா தராசில் ஒரு பக்கம் வச்சு, ரசூலுல்லாஹுடைய தக்குவாவை அடுத்த பக்கம் வச்சு அதுதான் மேலே இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் என்று வந்தால் எப்படி அமல் செஞ்சிருப்பாங்க? நானும் நீங்களும் செய்கிற போலையா? இல்லை, அதை விட எவ்வளோ பன்மடங்கு செஞ்சிருப்பாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதானில் எவ்வளோ அடுத்த மக்களுடைய விஷயங்களை கவனிச்சாங்கன்றதை சொல்கிறேன். 2-3 சம்பவங்கள் ஆச்சரியப்படுவோம். நாங்கள் நினைப்போம், எங்களுக்கிட்ட உண்மைக்குமே சொன்னால் பொய் பக்குவம் தான் இருக்குது, நாங்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். ஆக பக்குவமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ அஹ்லாக்கோடு நடந்து கொண்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு முக்கியமான ஒரு அமல் தான் கடைசி 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் விடுறதே இல்லை, அவ்வளோ முக்கியமான சுன்னத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு வருஷம் என்ன நடந்துச்சு? சஹீஹான ஹதீஸில் வருது. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் நானும் உங்களோட இஅ்திகாஃப் இருக்கவா இந்த வருஷம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாங்களே.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹ் ஒரு விஸ்டமோட ஒரு ஹிக்மத்தோட தான் அனுமதி கொடுத்தாங்க. ஏன்? உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ இருக்கிறோம் இந்த மஸ்ஜித் என்று வைங்களே, இந்த கதவை திறந்து போன உடனே ரசூலுல்லாஹ்வுடைய வீடு, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவோட வீடு. எனவே இந்த இடத்துல ஒரு சின்ன டென்ட் ஒன்று அடிச்சு கொண்டா ஆத்திர அவசரம் வந்தாலும் டக்குன்னு வீட்டுக்கு வைத்து கொள்ளலாம், அவ்வளோதான். எனவே இதெல்லாம் யோசித்து, இது விளக்கத்தில் வாரது, ஹதீஸில் வாரது இல்லை. உலமாக்கள் விளக்கம் எழுதக்கொள்ள எழுதுகிறாங்க, இதை காரணமாக இருக்கலாம். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா நீங்களும் இஅ்திகாஃப் ஏற்பாடு செய்யுங்களே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கேள்விப்பட்ட உடனே, ஆயிஷா அவங்களுக்கா நானும் டென்ட் அடிக்கிறேன்னு சொல்ல. மூணாவது ஜைனப் பின்த் ஜஹஷ், நானும் டென்ட் அடிக்கிறேன்னு சொல்ல. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வராங்க, 3 நாள் டென்ட் இருக்குது. சும்மா அது ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி இதை விட சின்னது. அதுக்குள்ளே 3 டென்ட் 4 டென்ட் வந்தால் எங்கப்பா தொழுகிறது? ரசூலுல்லாஹ் பார்த்தா கேட்டாங்க சஹாபாக்கள் கிட்ட, என்ன இது ரசூலுல்லாஹ் ஒன்றுக்கு அனுமதி கொடுத்தீங்க, 3 நாள் வந்துட்டு இப்போ என்ன செய்ய? மனைவிமார்களோட உள்ளங்களில் உடைக்க கேட்டாங்க, ஆல்பிர்ர அறதுன, நீங்கள்லாம் நன்மையை நாடி ஆசையோடு வந்திருக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் உங்களோட இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு ஆசையோடு வந்திருக்கிறேன்னு சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் வேண்டாம் என்ன செல்விருப்போம்? மூளை இல்லையா அவங்களுக்கு? பள்ளியில் நடுவில் டென்ட் அடிக்கிற அவக்கு கொடுத்தது சரி, நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு முஃமின், ஒரு தக்வாதாரி அடுத்த மக்களுடைய இமோஷன்ஸை மதிப்பார். ஒரே ஒரு கேள்வி, நன்மையை நாடியாக வந்திருக்கிறீங்க, யா ரசூலல்லாஹ் இப்போ போங்கன்னு எப்படி சொல்கிறது? ஆயிஷா நீங்கள் மட்டும் இருங்க, மற்ற எல்லாம் போங்க என்று சொன்னால் அவங்க எல்லாம் கவலைப்படுவாங்க, இவ சந்தோஷப்படுவா. ஆயிஷா நீங்களும் போங்களே என்று சொன்னால் அவவும் சேர்ந்து கழுவாடுவா. கடைசிக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ரொம்ப யோசித்து சொன்னாங்க, இந்த வருஷம் எனக்கும் இஅ்திகாஃப் இருக்கிற ஐடியா இல்லை, நாங்கள் எல்லாமே வீட்டுக்கு போவோமா? யா ரசூலுல்லாஹ் போமே. எல்லாமே பேத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் மனைவிமார்களோட உள்ளங்களை உடைக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி அந்த வருஷம் இஅ்திகாஃப் இருக்கல. அமலை விட்டாங்க, ஆனால் உள்ளத்தை உடைக்கல. நாங்கள் உள்ளத்தை உடைப்போம், ஆனால் அமலை செய்வோம். இது என்ன மார்க்கம் என்றதை யோசிங்க. உள்ளம் உடைஞ்சு போனாலும் பரவாயில்ல, அமல் தான் முக்கியம். ரசூலுல்லாஹ் படிச்சு தந்தாங்க, அமலை விட உள்ளங்கள் முக்கியம். பெய்த்து தவாஃப் செய்கிறார் எங்க? காபாவை. ஆனால் ஹதீஸில் வருவதா இல்லையா? ஒரு முஃமினுடைய மானம், காபாவுடைய சாங்டிட்டி, காபாவை விட பொறுமதி ஒரு முஃமினுடைய மானம். இங்க மானத்தை இல்லாமாக்கி ஒருத்தனை பத்தி பலாய கழுவி உள்ளத்தை உடைச்சி அங்க போய்த்து தவாஃப் செய்கிறார். காபாவை உடைச்சி தவாஃப் செய்யறதுக்கு சமம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நானும் இஅ்திகாஃப் இருக்கல்ல. அல்லாஹ்க்கு நெருங்குற அமல், அல்லாஹ்வை வேற முறையில் நெருங்கலாம், ஆனால் உங்களே உள்ளத்தை உடைச்சா உங்களே நெருங்கிறது இருக்குது, அது அதை விட கஷ்டம். அவனை நெருங்கி கொள்ளலாம், உங்களே நெருங்கிறது அதை விட முக்கியம். நானும் இஅ்திகாஃப் இருக்கல்ல, நீங்கள் போங்க. ரிவாயத்தில் வருவது ஷவ்வால் ரமதானுக்கு பின்னால் அடுத்த மாதத்தில் 10 நாள் இஅ்திகாஃப் இருந்தாங்க. இன்னும் சில உலமாக்களுடைய கருத்து அடுத்த வருஷம் 10 இல்லாமல் 20 நாள் இஅ்திகாஃப் இருந்தாங்க, யாருக்குமே அனுமதி கொடுக்காம. ஏன்? யார்கிட்ட உள்ள முடைக்கல. சரி, அது மட்டும் அல்ல, எவ்வளோ என்று யோசிங்க. நாங்கள் என்ன பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த ரமலான் வந்துட்டு என்னைய டிஸ்டர்ப் பண்ண வேணாமா? இந்த இங்கே அங்கிங்கே ஒன்றும் சரி வராது. நானும் குர்ஆனும் தான், நானும் கியாமுல், நீ வந்தா என்ன வராட்டி என்ன? கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இதுதான் எங்கட பக்குவம். தவறாக நினைக்க மாட்டீங்கன்னா ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். என்னென்னா, மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, கல்பி வரா என்று. கல்பி வரா, உருதுல கல்பென்னு சொன்னால் நாய், வரா என்றா பேணுதல், நாய் பேணுதல் என்று சொல்லுவாங்க. நாய் பக்குவம், நாய் பேணுதல். அது என்ன தெரியுமா? நாய் இருக்குது, நாய் எல்லா நஜீஸில் உருளும் பெறலும் எல்லாத்தையும் செய்யும், அப்படிதான். அதே நஜீஸ், பெறலது உருளது எல்லாமே நஜீஸில் தான். ஆனால் மூத்திரம் பேயக்கொள்ள மட்டும் காலை தூக்கிக்கொள்ளும், மேலே படாமல் பேயணும் என்று. நீயும் நஜீஸ், உருளது பெறலது எல்லாமே நஜீஸ். என்ன இது மூத்திரம் பேயக்கொள்ள மட்டும் ஒன்று பேணுதல்? ஒரு பேணுதல் தான். அதை மாதிரி தான் மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமுல்லாஹ் சொல்கிறாங்க, நாங்களும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில முக்கியமான நீயே செய்கிறது ஹராம், ஆனால் சில விஷயங்களில் மட்டும் ஒரு பேணுதலை காட்டுமா, இதில் மட்டும் பேணுதல். இது கல்பி வரா, இது நாய் பேணுதல், இது ஒரு ஏமாற்றம் என்று சொல்லுவாங்க.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹ் எவ்வளோ அஹ்லாக், எவ்வளோ பண்பாடுகள் ரமதான்ல எங்களுக்கு படித்து தந்தாங்கண்டா. கடைசி 10 நாள் ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃபுக்கு போனால் மனைவிமார்கள் எல்லாமே அவங்களோட வீட்டுகளுக்கு போவாங்க. உதாரணத்துக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட வீட்டுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போவாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட வீட்டுக்கு ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா போவாங்க. இப்படி 8 பேர் போவாங்க. ஒரு மனைவிக்கு போகிறதுக்கு இடம் இல்லை. யார்? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. அவள் யஹூதி ஃபேமிலியிலிருந்து வந்தவ, அவளுக்கு சரியான ஒரு ஃபேமிலி ஒன்று இல்லை. எனவே அவள் யாருக்கிட்ட போக? அவள் 10 நாள் நானும் நீங்களும் வேண்டாம் என்ன சொல்லுவோம்? ஓ, நீங்கள் பெரிய பாக்கியசாலி சஃபியா, உங்களுக்கு அங்கே இங்கே வீட்டுகளுக்கு நீங்கள் வீட்டிலிருந்து இபாதத்திலேயே காலத்தை கழியுங்களே என்று தான் சொல்லுவோம். அப்படிதான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யோசித்தாங்க, எல்லாமே வீட்டுகளுக்கு போவாங்க, அவங்களுக்கு இன்டராக்ட் பண்ணுறதுக்கு யார் சார் இருப்பாங்க? நான் பள்ளிக்குள்ளே வந்து 10 நாள் இருந்தால் என் வைஃப்ட ஹாலாத் என்ன? ரசூல்லா அனுமதி கொடுத்தாங்க, சஃபியா நீங்கள் நைட்டுக்கு பள்ளிக்கு வாங்க. எந்த டைம்? நானும் நீங்களும் கியாமுல் லைல் தொழுகிற டைம், பீக் டைம், அமல்ல அப்படியே இருக்கிற டைம். ரசூல்லா சொன்னாங்க பள்ளிக்கு வாங்க. பள்ளிக்கு வருவாங்க, உட்காருவாங்க, பேசுவாங்க. ரசூல்லா பேசுவாங்க. யோசனை பேத்து வரா, இல்லை இன்னும் பேசுங்க சஃபியா, பிரச்சனை ஒன்றும் இல்லை. யோசனை பேத்து வருவா, இல்லை பேசுங்க. யோசனை பேத்து வருவா, சஃபியா நான் உங்களே பேத்து விட்டுட்டு வாரேன். எங்கள் இஅ்திகாஃபை விட்டுட்டு பள்ளியால் வெளியே பேத்து உங்களைய நான் வீட்டில் விட்டுட்டு வாரேன், பயப்படுவானும். நாங்கள் எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணி அல்லாவோட இருக்கிற டைம் மனைவிட நிலைமையை வச்சு பள்ளிக்கு அழைப்பிச்சு ரசூலா பேசினாங்க. இது செய்வோமா நானும் நீங்களும்? இது மார்க்கம் என்று நினைப்போமா என்று யோசிங்க. உள்ளத்தை உடைக்க மாட்டேன். உள்ளம் அந்த மனைவியை பற்றி யோசிச்சாங்களா இல்லையா? இவ்வளவுக்கு இஸ்லாம் செல்லுது. ஒவ்வொரு மனிதனுடைய இமோஷன்ஸ், சிச்சுவேஷன்ஸை பற்றி யோசிங்க. ரமதான்ல அதுவும் இபாதத்தில் உச்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய கடைசி 10 நாள்ல பகல் நேரம் அல்ல, கியாமுல் லைலுடைய நேரம், லைலத்துல் கத்ர தேடுற நேரம். இதுதான் மார்க்கம். அதுலேயும் ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது? அப்படியே விடுறதுக்காக வேண்டி போகிறாங்களா? ராவ் 12 மணி 1 மணி என்று வைப்போமே. போக்கோல 2 சஹாபாக்கள் ரசூலா கண்டோடனே அப்படியே போகிறாங்க. விளங்கிஷா, கண்ணியத்துக்கு வேற ஒன்றுக்கும் இல்லை. ரசூலா சொல்லாங்க, இது வேற யாரும் இல்லை, என் மனைவி சஃபியா என்று சொன்னாங்க. டவுட் ஒன்று கிரியேட் ஆகாமல் இருக்கிறது. இன்னும் ரசூல்லா ஜாமத்தில் பொம்பளையோண்டோட என்று உள்ளத்தில் வரலாம், வர இல்லை அவங்களுக்கு. ஆனால் ரசூலுல்லா ரமதான் என்ன தெரியுமா படித்து தருவது? ஒரு மனிதன் உள்ளத்தில் சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கும் நீ நடந்து கொள்ளாத, அதை கிளியர் பண்ணிக்கோங்க. ரசூல்லா இது சஃபியான்னு சொன்னோன்னே சுபஹானல்லாஹ் அப்படின்னு என்ன யார் சொல்ல? உங்களைய பற்றி யார் சொல்ல சந்தேகப்படுவாங்க? இன்ன ஷைத்தான் யஜ்ரி மினல் இன்சான் மஜ்ரத்தம். ஷைத்தான் ரத்தம் ஓடுறது போல எல்லா இடத்துலையும் ஓடுறான். எதுக்கும் சொல்லி கொண்டன் அன்னெசரி டவுட்ஸ் என்னத்துக்கு வரணும்? ரமதான் எங்களுக்கு படித்து தரும். ஒரு மனிதன் விஷயத்தில் நலவ நாடுங்க. அவர் ஒரு தவற நினைக்கக்கூடிய அளவுக்கும் பெய்த்திட வானம். உங்களோட நடத்தைகளை அந்த முறையில் வச்சுக்கோங்க. எனவே இவ்வளோ பாடங்கள் ரமதான்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா படிச்சு தாரான். எனவே வெறும் கியாமுல் லைல், வெறும் திலாவத்துல் குர்ஆன், வெறும் உம்ரா போகிறது இந்த ரமதானுடைய மாதத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இல்லை ஹுகூக்குல் இபாத் இருக்குதே. ஹுகூக்குல் இபாதுக்கு அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளோ பெரிய அந்தஸ்துகளை ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறார். எனவே குடும்பம் என்று வரக்கூடிய நேரத்தில் மனைவிமார்களை இந்த அமைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேசிச்சாங்க, அவங்களோட நிலைமைகளை கவனிச்சாங்க, அவர்களை அனுசரித்தாங்க, அவர்களுடைய விஷயங்களில் ரொம்ப மிருதுவான முறையில் நடந்து கொண்டாங்க. சஹாபாக்களோட விஷயத்திலையும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வழிகாட்டினாங்க. உம்மத் மக்களுடைய நலவுகளை பாருங்க, கெடுதிகளை மறந்துடுங்க, மன்னிங்க. கம்யூனிட்டி என்று வரக்கூடிய நேரத்தில் 5:50 கம்யூனிட்டி என்று வரக்கூடிய நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பல வகையான மக்கள் இருப்பாங்க. நான் ஏன் சொல்றேன் என்றா, ஒத்துமையாக போறதாக இருந்தால் மக்களுடைய நலவுகளை பார்க்கணும்.
உதாரணத்துக்கு அத்தர் இருக்குது, அத்தர். அந்த அத்தரை பூசினா கம கம என்று வாசம் அடிக்கும். அந்த அத்தரை எடுத்து நாக்கில் வச்சா என்னப்பா கசக்குது. அந்த அத்தர் குப்பியை தூக்கி வீசுறதா, கெடுதியை வச்சு அல்லது நலவை பார்த்து அடைய பொக்கெட்டில் வச்சுக்கணுமா, வாசம் இருக்குது, அடே கசக்குது, அதை மறங்க, அது மறைங்க, அது மறந்துடுங்க, அதை மன்னிங்க, நலவை பார்த்து வச்சுக்கோங்க, அப்படி தானே சொல்லுவோம். அதே மாதிரி தேன் இருக்குது, தேன், ஹனி, அதை எடுத்து வாயில் வச்சா அப்படி இனிப்பாக இருக்கும். அதை மேலில் பூசினா எறும்பு தான் வந்து கடிக்கும். என்னடா இந்த ஹனி வாசமும் இல்லை, தூக்கி வீசு, இல்லை இல்லை அதில் ருசி இருக்குது, அதில் ஷிஃபா இருக்குது, அதை வச்சுக்கோங்க, கெடுதியை மறைங்க, மறந்துடுங்க, மன்னிங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கம்யூனிட்டி என்று வரக்கூடிய நேரத்தில், சமூகம் என்று வரக்கூடிய நேரத்தில், ஒத்துமையாக போகக்கூடிய நேரத்தில் மக்களுடைய நலவுகளை பார்ப்போம், கெடுதிகளை மறைப்போம், மறந்துடுவோம், மன்னிப்போம். ஒவ்வொரு போக்குள்ள மக்கள் இருப்பாங்க கம்யூனிட்டியில். சகோதரர்கள் இருப்பாங்க, குடும்பத்தார்கள் இருப்பாங்க, அவங்களோட திங்கிங் பேட்டர்ன் வேறு, அவங்க எல்லாமே வித்தியாசம். 2 சம்பவங்களை சொல்லி முடிக்கிறேன். அதில் முதலாவது, நுஐமான் என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க. அவர்கிட்ட பேரை கேள்விப்பட்டிருக்கிறவங்க கையை தூக்குங்க. நுஐமான் யாருமே இல்லை, ஒரு சஹாபி. நுஐமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட போக்கு இருக்குது. அவர் சரியான மட்டும் ஜோக் செய்கிறார். அப்படி கம்யூனிட்டியில் ரசூல்லாவோட கொஞ்ச நேரம் பேசினா ரசூல்லோட சொக்க பல்லு விளங்கும். அப்படின்னா என்ன, சிரிப்பு காட்டுவார், அவ்வளோ சிரிப்பு காட்டுவார். அவருடைய சம்பவங்கள் ஏராளமான சம்பவங்கள். அதில் ஒரு சம்பவம், ரசூல்லாவோட ரிலேட்டட் சம்பவத்தை விட்டுட்டு அடுத்த 2 சம்பவங்களை சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு ஜேர்னி ஒன்று போகிறாங்க, ஒரு ஜேர்னி உண்டு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அமீர். ஒரு ஜமாத் ஒன்று போகிறாங்க. போகக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் சாப்பாட்டுக்கு பொறுப்பா, அவர்கிட்ட தான் எல்லாம் என்ன சாப்பாட்டு பொருள் எல்லாமே இருக்குது. எனவே நுஐமான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு போகல சரியான பசி வந்துட்டு, போய்த்து அவர்கிட்ட கேட்குறேன், இந்த பசிக்குது தின்னதா? அவர் சொன்னார், இந்தா எனக்கிட்ட ஒன்றும் கேட்க வானம், அமீர் முடிவு செஞ்சால் மட்டும்தான் தருவான். யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் கேட்குறார், இவர் மறுக்கிறார். தருவியா இல்லையா? தரவே மாட்டேன். இது நான் உனக்கு பாடம் மட்டும் படித்து தரேன். நுஐமான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கண்டா, வெளியே போய்த்து 2 பேர் வராங்க. சொன்னாங்க, இந்த எனக்கிட்ட ஒரு அடிமை ஒன்று இருக்குது, வாங்கிறதுக்கு தயாராக, நல்ல மாடு மாதிரி கழுத மாதிரி வேலை செய்வார், சூப்பர், நல்ல வேலையெல்லாம் செய்வார். ஓ சீப்பாக நான் வாங்கினேன், சீப்பாக விற்கிறேன், உங்களுக்கு கிடைக்கும். அப்படியா, நாங்கள் வாங்குறதுக்கு தயாரி, அப்போ வாங்கலேன்னு சொல்லி கொண்டு போகிறார். போக்குள்ள சொல்லார், இந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன? நான் இப்போ போய்த்து அவரை விற்பேன், ஆனால் கொஞ்சம் அவரோட ஆட்டிடியூட் என்னென்னா, அவர் ஒரு நாளும் ஏண்ட அடிமைண்டு ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், மறுப்பார். ஆனால் நீங்கள் அவரை நம்பவானம் தூக்கி கொண்டு போங்கன்னு சொன்னார். சரியா பெய்த்துட்டு சைக்கின அவர் தான் ஆள். அவர் கேட்குற, என்ன? அவர் தான் ஆள், எடுங்க. சல்லி எடுத்தார். ஆளை நாங்கள் உங்களைய வாங்கிட்டோம், அவரோட அடிமை உங்களைய கொண்டு. அடிமையா? நானா? இவருடைய இல்லை. ஓ அவர் சொன்னார் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, நானும் வாங்க போங்க என்று தூக்கி அவரை கொண்டு போகல. இந்தா கத்த பெரிய பிரச்சனை. அமீர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. என்ன பிரச்சனை? யார் சொல்ல, இவங்க என்னைய அடிமைன்னு சொல்லி பாருங்களேன், நுஐமான் என்னைய வித்திருக்கிறார். எப்படி என்னைய வித்துட்டார். நுஐமான் என்ன வந்து என்ன தெரியும் சொன்னான், அமீர் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னான், நான் இவங்கிட்ட தின்ன கேட்டேன், ஏழாண்டு சொன்னான், அதான் பாடம் படித்து கொடுத்தேன் சொல்லி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களை, கம்யூனிட்டியில் இப்படி ஆட்கள் இருப்பாங்களா? இருப்பாங்க. இப்போ நீங்கள் இதை பார்க்க வேணும், அப்படி ஒரு சஹாபியானது பொய் பேசுகிறாரே, தௌபா தௌபா தௌபா, இப்படி ஜோக் அடிக்கிறா, இதெல்லாம் ஆகரா மறந்து. கம்யூனிட்டி என்றா மக்கள் எல்லாம் மென்டாலிட்டியில் உள்ளவங்க இருக்க தான் செய்வாங்க. இந்த சம்பவத்தை விடுங்க, இன்னொரு சம்பவம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துக்கு போகிறோம் இல்லைங்கஷா. என்ன நடக்குது? ஒரு கண் விளங்காத ஒருத்தர். நான் ஏன் சொல்கிறேன்டா, கம்யூனிட்டி என்றா எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும், நலவுகளை பார்ப்போம், கெடுதிகளை மறைப்போம், மறந்துடுவோம், மன்னிப்போம். அது குடும்பமாக இருக்கலாம், கம்யூனிட்டியாக இருக்கலாம். ஒரு கண் விளங்காத ஒருத்தர், வயசாளி, அவருக்கு எல்லாமே உதவியாக இருப்பாங்க. அவருக்கு ஒன்றுக்கு போகணுமெண்டா என்ன செய்வாரெண்டா, எலும்பி கொஞ்சம் இப்படி சுத்தக்கொள்ள எல்லாத்துக்கும் தெரியும், ஹாஜியாருக்கு ஒன்றுக்கு போகணும், வாங்க வாங்க என்று ஒரு ஒதுக்குப்புறமாக போய்த்து அவருக்கு கைட் பண்ணினா அவர் தேவையை பூர்த்தி ஆக்கி கொள்வார். ஒருத்தருக்கு இவர் மஜ்லிஸில் எலும்ப நுஐமான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போனான். என்ன அப்பா என்ன செய்யணும்? ஒன்றுக்கு போகணும். வாங்க வாங்க நான் கொண்டு போகிறேன். இந்த செல்லி 4-5 பேர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற இடத்துல போய்த்து முன்னுக்கு போய்த்து, சரி இப்போ பெய்யுங்க என்று செல்ல
அல்லாஹு அக்பர். அவர் அப்படியே ட்ரெஸ்ஸை தூக்கின உடனே எல்லாம் ஓ ஓ ஓ ஓ என்று கத்துறாங்க. என்ன எல்லாத்துக்கும் முன்னால் ஒன்றுக்கு போக போறீங்க? வந்துச்சு கோபம். அவர் கட்டே நுழைமான் உடனே விட்ட மாட்டேன் என்று சொல்லி அஸ்ஸாவை எடுத்து தேடுறார். நுழைமான் ரலியல்லாஹு அன்ஹு பாஞ்சு பேத்துட்டார். கொஞ்ச நாள் ஒரு சத்தமும் இல்லை, அவரை சந்திக்கவும் இல்லை, பேசவும் இல்லை, அவருக்கு கண் விளங்குது இல்லை. நீண்ட காலத்துக்கு போகிறோம் நுழைமான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போகிறாங்க. அப்பா கண் விளங்குது இல்லை. இவ்வளோ காலம் நாங்கள் என்ன பேசுகிறோம், இவ்வளோ நேரம் நான் என்ன பேசினேன், வயசாளிகளுக்கு உதவி செய்யுங்க. ஆனால் உம்மத் என்று வரக்குள்ள பல மக்கள் இருப்பாங்க. நுழைமான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போய்த்து குரலை மாற்றி, அப்பா அவங்களுக்கு நுழைமான் தெரியுமா? செல்ல குளம் இன்னும் அந்த கோபம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவனை தான் தேடுறான், கண்டா அவனை குட்டுப்பான். அப்படியா அங்கிள் வாங்களே, நான் அவங்களே நுழைமான் கிட்ட கொண்டு போகிறேன் என்று இவரே கொண்டு போக பார்க்குறார். எனவே கொண்டு போகிறார். ஹலீஃபாவாக இருக்கிறார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நஃபில் தொழுந்துட்டு சலாம் கொடுக்குற லெவலில் இருக்கக்குள்ள நுழைமான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போய்த்து அந்த அப்பாவுக்கு சொல்லிட்டார், இப்போ அவங்களுக்கு பக்கத்தில் தான் நுழைமான் இருக்கிறார் என்று சொல்ல அவர் கம்பெடுத்து அடித்தார். அடி யாருக்கு? ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தலையில் அடித்து ரத்தம் கொட்டிச்சு. நான் முழு மஜ்லிஸும் குழம்பிட்டாங்க. நுழைமான் என்று இருக்கக்கோல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சலாம் கொடுத்தாங்க. சலாம் கொடுத்துட்டு சொன்னாங்க, யாரும் நுழைமானுக்கு ஒன்றும் செய்யவானம் கேட்டாங்க. ஏன்? பத்ர் சஹாபியா இருக்கிறாங்க. பத்ர் சஹாபி. அந்த நலவை பாருங்க. இந்த கெடுதிய, இந்த குறைய மறையுங்க, மறந்துடுங்க, மன்னிங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர், இதுதான் சஹாபாக்கள். இது ஜோக்கர். இன்னொரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். இல்லை, நான் டைம் முடிஞ்சிட்டு நான் என்ன சொல்ல பார்க்குறேன்டா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே கம்யூனிட்டி என்று வரக்கூடிய நேரத்தில் இப்படியா கொஞ்சம் ஒவ்வொரு தன்மைகள் உள்ளவங்க இருப்பாங்க. ஆனால் கம்யூனிட்டி ஒத்துமையாக போகணும் என்று இருக்கிறதாக இருந்தால் நாங்கள் நலவுகளை பார்ப்போம், கெடுதிகளை மறைப்போம், மறந்துடுவோம், மன்னிப்போம். ரமதானுடைய மாதம் எங்களுக்கு படித்து தரக்கூடிய ஆக பெரிய பண்பாடுகள் இதுதான். நாங்கள் எங்கட குறைகளை பார்ப்போம், மற்ற மக்களுடைய நலவுகளை பார்த்து நாங்கள் அவங்கள மன்னிச்சுட்டு போகிறது, எங்கட தவறுகள் இருந்தேன்னா மன்னிப்பை கேட்டுட்டு போகிறது. எப்போ இந்த தன்மைகளோடு நாங்கள் வாழுவோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆப்ரேஷனையும் சக்ஸஸ் ஆக்கி அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் பேஷனையும் லைவ் ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைப்பான். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸ்